ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் மகா கணபதையே நமஹ. எந்த வைதிக காரியத்தை எடுத்துட்டாலும் நண்பர்களே, வைதிக காரியம் அப்படி இருக்கட்டும், சந்தியாவந்தனாதி மாதை நித்திய கர்மானுஷ்டானங்களாக இருக்கட்டும், பூஜை புரஸ்காரங்களாக இருக்கட்டும், விசேஷ விரத பூஜையாக இருக்கலாம், அல்லது பாராயணமாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் என்ன, எல்லாவற்றிலும் முதலில் இடம்பெறுவது என்னது? கணபதி தியானம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு பண்ணுறோம். ஒரு சின்ன குட்டி பிரயோகம், அதனுடன் ஒரு மந்திரம். பிரயோகம் என்ன? தலையில் குட்டிப்போம் 5 வாட்டி. குட்டிக்கும் போதே ஒரு மந்திரத்தை கம்ப்ளீட் பண்ணி சொல்லிடுவோம். அந்த மந்திரம் என்ன? எல்லாருக்கும் பரிச்சயமான நல்ல பிரபலமான மந்திரம் தானே. சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. என்ன? இந்த மந்திரத்தை சொல்லி நாம் கணபதியை தியானம் பண்ணும்போது நண்பர்களே, மெக்கானிக்கலாக இல்லாமல் தலையில் குட்டிக்கிறோம், மந்திரத்தை சொல்கிறோம், 2 பண்ணுறோம் சைமில்டேனியஸாக. 3வதாக என்ன பண்ண சொல்லியிருக்கா பெரியவாள் வழிகாட்டிருக்கா? பிள்ளையார மனசில் நிலைநிறுத்திக்கொள், ஸ்மரணம் பண்ணு, அந்தரவாகினி மாதிரி. அது சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். பண்ணினோம் என்றால் இவ்வாறாக 3ம் சேர்ந்து தள்ள குட்டிக்கணும், மந்திரத்தை முழுக்க சொல்லணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிள்ளையார மனசில் நிலைநிறுத்திக்கணும். இப்படி பண்ணினோம் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட காரியம், அதை சங்கம் பண்ணிக்க போகிறோமே, அந்த காரியத்தினுடைய பலன் அந்த பலப்பிராப்தியானது நமக்கு முழுமையாக கிடைக்கணும் நண்பர்களே. அதுவே வரதே இந்த மந்திரத்திலே, சுக்லாம்பரத்திலே பிரசன்னவதனம், அதாவது ஆனந்தம் பொங்கும் முகமண்டலத்தை உடைய பிள்ளையாரே. பிரசன்னவதனங்கிறதுக்கு அதான் அர்த்தம்லாம் பெரியவா வழிகாட்டிருக்கலாம். சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா இடையூறுகளையும் விலக்கி அகற்றி, தடைகள் எல்லாத்தையும் அடக்கி, சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னங்களையும் அடக்கி நிவர்த்தி பண்ணி, நான் மேற்கொண்டுள்ள காரியத்தை வெற்றிகரமாக ஜெயமாக பூர்ணமாக நடத்தி தருவாயாக அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். அந்த சர்வ விக்னோபசாந்தின்னு முடிக்கும்பொழுது நண்பர்களே, இந்த கணபதி தியானத்தை மெக்கானிக்கலாக இல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தலையில் குட்டிண்டு 5 வாட்டி குட்டிக்கணும், மந்திரத்தை சொல்லணும், பிள்ளையார மனசில் நிலைநிறுத்திண்டு பக்தி பூர்வகமாக தியானம் பண்ணினோம் என்றால் பலப்பிராப்தி நிச்சயம். நாராயண